நாங்க திணைக்களத்தாலையும் நாங்க ஊடகத்தில் நாங்க மிச்சம் ஆட்களுக்கு தெரிவித்தோம். முகவர்களோ முகவர்களாதார்களுக்கோ பாஸ்போர்ட்களை ஒப்படைக்க வேணாம் என்று. காரணம் என்னன்னா, அந்த சமயத்துல நாங்க முகவர்களை தேர்ந்தெடுத்து பட்டிருக்கவில்லை. அந்த டைம்ல முகவருக்கான இன்டர்வியூகளும் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த நிலைமையில சில முகவர்கள் பாஸ்போர்ட்களை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் மார்க்கெட்ல. அதை நிறுத்துவதற்காகத்தான் நாங்க அதை சொன்னோம். நாங்க மிச்சம் ஒர்க் ஷாப்லயும் ஒரு கிளியராக தெளிவாக ஆட்களுக்கு விளங்கப்படுத்தினோம். முகவர்கள் திணைக்களத்தில் தெரிவு செய்யப்பட்டு ரெஜிஸ்டர் ஆகினக்கு பிறகுதான் பாஸ்போர்ட்களை ஒப்படைக்க வேண்டும் என்று. இது சம்பந்தமாக இந்த மாதம் 2ஆம் தேதி ஊடகங்களில் பத்திரிகைகளில் திணைக்களத்தால தெரிவு செய்யப்பட்ட 97 முகவர்கள் லிஸ்டையும் நாங்க அட்வர்டைஸ் பண்ணிருக்கோம். இது இப்ப ஹாஜிகளுக்கு இந்த முகவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். எங்களுக்கு கால அவகாசம் குறைவாக இருப்பதனால மற்றது நாங்க இந்த 17ஆம் தேதிக்குள்ளால இந்த ஹாஜிமார்கள் இந்த முகவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். முதல் ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அதனால நாங்க காலவர டெட்லைன் ஒன்று கொடுத்துருக்கோம் 17ஆம் தேதி வரைங்காட்டி. அது தவறினால் இந்த 2100 அந்த ஹாஜிகளை தவிர இதுக்கு பின்னால உள்ள வெயிட்டிங் லிஸ்ட் உள்ள இன்னும் 1000 ஹாஜிகளை நாங்க முகவர்களுக்கு அறிமுகப்படுத்திக்குள்ள ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இது நாங்க ஒரு ஷார்ட் டைம்ல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இந்த தொழில்நுட்பம் வெரி கஷ்டமா இருக்குது. நாங்க ஹாஜிமார்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிச்சு அவங்க எங்களுக்கு தெரிவிக்கிறது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு கூடுதலான கால வரைய ஒன்று இருக்குது. இது எங்களுக்கு கஷ்டம்னால நாங்க ஊடகங்கள் நாங்க இந்த ரேடியோ மூலமும் ஊடகங்கள் மூலமும் நாங்க அர்ஜென்ட்டாக இந்த மெசேஜ் நாங்க கொடுக்கிறோம். 17ஆம் தேதிக்கு உள்ளால ஹாஜிகள் முகவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது. சகோதரர் ஃபாயிம் அவர்களே, தற்பொழுது இந்த 17ஆம் தேதி நீங்கள் ஒரு டெட்லைன் கொடுத்திருக்கிறீங்க. இப்ப முகவர்கள் 97 முகவர்களை நீங்க தெரிவு செஞ்சிருக்கிறீங்க. இந்த முகவர்கள் இல்லாமல் இப்பொழுது சப் ஏஜென்ட்கள் அப்படின்னு சொல்லி சில முகவர்கள் இருப்பாங்க. இப்ப இவங்கள் ஊடாக இந்த ஹஜ்ஜுக்கு போறதுக்கு சில முயற்சி செஞ்சா இதுக்குரிய அந்த உத்தரவாதம் எப்படி? அதாவது இது ஒரு நல்ல பொறுப்பேற்கும். இது நல்ல ஒரு கொஸ்டின் உண்டு. இது உண்மையில எங்களுக்கும் உள்ள ஒரு பாரிய ஒரு பொறுப்பு ஒன்றுதான். போன வருடம் அந்த ஹஜ்ஜில் நாங்க அதுக்கான குறை நிறைகளை பார்க்கறதுக்காக வேண்டி பேனல் ஆஃப் இன்குவரி ஒரு ஓய்வு செய்யப்பட்ட ஒரு ஜட்ஜ் நீதிபதியின் தலைமை கீழால அதுகள் நடந்த பிழைகளை நாங்க விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்றும் நாங்க நியமித்தோம். அந்த குழு நியமித்த டைம்ல எங்களுக்கு வந்த இரண்டு முகவர்களுக்கு எதிராக வந்த 2 என்ன சொல்ற 2 முறைப்பாடுகளை எங்களுக்கு முன்னெடுத்து செல்ல முடியாது இருந்தது. காரணம் என்னவென்றால் அவங்க இத மாதிரி சப் ஏஜென்ட் த்ரூவாக அவங்க சல்லிகளை கொடுத்து சப் ஏஜென்ட் த்ரூவாக இந்த முகவர்களை நாடி இருந்தார்கள். அப்ப இங்க வந்தது, நாங்க டிபார்ட்மெண்ட் திணைக்களத்தால முகவர்களை நாங்க இன்டர்வியூ பண்ணி அவங்கள தராசரங்களை பார்த்து நாங்க அப்ரூவ் பண்ற டைம்ல அந்த முகவர்கள் த்ரூ மட்டும்தான் ஹாஜிகள் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இடையிலுள்ள சப் ஏஜென்ட் த்ரூ மூலம் இந்த ஹாஜிகள் மேற்கொண்டால் இது ஒரு மாத கால பிரயாணம். இந்த 1 மாத காலத்துல வர பல பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை சம்பந்தமாக முறையிடுறதுக்கு உள்ள தகுதியை இழந்துருவாங்க அவங்க. ஏண்டா அந்த சப் ஏஜென்ட் தான் அந்த அதுக்குள்ள பொறுப்பை ஏற்கணும். அந்த சப் ஏஜென்ட் எடுக்கிறாரு. இது நீங்க ஒரு குறைவான செலவில் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட செலவழித்து போற யாத்திரை உண்டு. இதுக்குள்ள பிரச்சனைகளை திணைக்களமும் உறுதியாக நின்று செய்யறதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்னா இந்த சப் ஏஜென்ட் மூலம் வராம
உறுதி செய்யப்பட்ட அப்ரூவ் பண்ணின திணைக்களத்தால அங்கீகரிக்கப்பட்ட 97 முகவர்கள் மூலமாகத்தான் இந்த யாத்திரையை முன்னெடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த இப்ப முன்னதாக அமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இந்த முறை மிகவும் குறைவான கட்டணத்தில் ஹஜ் கடனை நிறைவேற்றலாம். தற்பொழுது இருக்கின்ற நிலைமையில் இதற்கு ஒரு 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 கட்டணம் நியமித்திருக்கிறீர்களா உங்கள் கலாச்சார திணைக்களம்? இல்ல, நாங்க இந்த முறை நாங்க ஒரு புதிய ஒரு முறையை கையாளுகிறோம். புதிய முறைன்னு சொல்ல இயலாது, இது நடைமுறையில் இருக்க வேண்டிய விடயம். நாங்க இது இவ்வளவு காலமாக இது சாத்தியமா நடைமுறைப்படவில்லை. இதுல நாங்க என்ன செய்யறோம் என்றால், கட்டணங்கள் நாங்க நிர்ணயிக்கிறதில்ல, ஹாஜிமார்களுக்கு நாங்க ரைட்ஸை கொடுத்துருக்கோம் எந்த ஆபரேட்டரை செலக்ட் பண்ணோம்னு சொல்லி. அதனால மார்க்கெட்ல ஒரு காம்படிஷன் ஒன்று உருவாகுது. அதனால கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும் 6.5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சம் வரங்காட்டியும் ஹஜ்ஜுக்குள்ள கட்டணங்கள் உயர்ந்திருந்தது. இந்த வருடம் என்ன நடக்குதுன்னா, அந்த கட்டணம் 4.5 லட்சம் வரைக்கும் 4 லட்சத்துக்கு 4.5 லட்சம் வரங்காட்டியும் குறைந்திருக்குது. இதுக்கு காரணம் இன்னும் குறையக்கூடிய சாத்தியம் இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும், சவுதியில் உள்ள ரியால்ற பெறுமதி கூடி இருக்குது. இன்றைக்கு 39 ரூபாய், கடந்த வருடம் 33 ரூபாய் இருந்தது. பாரிய வீழ்ச்சி ஒன்று இருக்குது. அதனால இந்த காஸ்ட் இன்னும் குறையக்கூடிய சாத்தியம் இல்லை. எங்க திணைக்களின் கணிப்பீடுபடி இந்த குறைந்த வசதிகளோட ஹஜ் செய்யறதுதாண்டா 4 லட்சத்துக்குள்ளால இந்த ஹஜ்ஜை இந்த வருடம் செய்யலாம். இது ஒரு பாரிய வீழ்ச்சி. இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் 3 பேர் போற ஹஜ்ஜுக்கு இந்த டைம் ஒருத்தர் ஃப்ரீயா போகலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் ஒரு பாரிய விலை மாற்றம் வந்து இந்த வருடம் காணலாம். அது மட்டுமல்ல, சில முகவர்கள் இந்த ஹாஜிகள பாஸ்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி சில டைம்ல செய்ய முடியாத அளவுக்கு இந்த கட்டணங்களை குறைக்கிறாங்க. இது உண்மையில நாங்க பாக்குறது இந்த குறைப்ப எங்களுக்கு தடுக்க இயலாது. ஆனா அவங்க ஹாஜிமார்களுக்கு குறைந்த கட்டணம் பொருந்தி விட்டு அதுக்கு மேலாக என்னமான நடவடிக்கையை செய்தால், அங்குள்ள வசதிகள் ஒழுங்காக தரப்படவில்லை என்றால் நாங்கள் அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுப்போம் வந்ததுக்கு பிறகு. ஆனால் நான் ஹாஜிகளுக்கு ஒரு அட்வைஸாக நான் சொல்லலாம் என்னன்னா, முகவர்களை தேர்ந்தெடுக்கிற நேரம் நல்ல அனுபவம் உள்ள மிச்ச காலம் இந்த ஹஜ் உம்ரா விடயங்கள் முன் உரிமையாக செஞ்சு கொண்டு போறார்கள். இதுல ஹிஸ்டரிய பார்த்து நல்ல இந்த கட்டணம் உங்களுக்கு எவ்வளோ என்ன வசதி தேவை என்று அவங்களோட இருந்து ஆலோசித்து நீங்க ஒரு முகவரை தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது. சில முகவர்கள் இன்றைக்கும் 6.5 லட்சத்துக்கு கூட்டு கொண்டு போறாங்க ஆகக்கூடிய வசதிகளோட. அதே சமயம் சில முகவர்கள் இன்றைக்கு 4 லட்சத்துக்கும் 4.5 லட்சத்துக்கும் இடையிலையும் கூட்டி கொண்டு போறாங்க, அது குறைந்த வசதிகளோட. இது ஹாஜி ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த வசதியில அவர் போக வேண்டும் என்றது. அதுதான் எங்களோட திணைக்களத்தின் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாகவும் இருந்தது. அத்தோடு சகோதரர்கள், இப்ப சென்ற முறை ஒரு சேனல் ஒன்று போட்டு இருந்தீங்க இந்த விசாரணைகள், அதற்கும் எதிரான ஒரு விசாரணை. இப்ப அந்த கடலூடாக என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க? இந்த கால இந்த டியூரேஷன் உள்ளுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அந்த பேனலின் முடிவின்படி குறிப்பாக 3 முகவர்களுக்கு எகென்ஸ்டாக குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த 3 முகவருக்கு எகென்ஸ்டான குற்றச்சாட்டுகள் 2 முகவர்கள் அந்த ஹாஜிகளுக்கான கொடுப்புனைகளை திரும்ப பெற்றுக் கொடுத்தோம். அது ஒரு முகவர் இது இன்னும் இருக்குது, அவர் இன்னும் செய்யாதனால அப்படி அவர் அந்த ஹாஜிகளுக்கான அந்த கொடுப்பினை திரும்ப கொடுக்கவில்லை என்றால் அவரை நாங்கள் 2 வருடங்கள் அவரை பேன் பண்றதுக்காக ஹஜ் கமிட்டி தீர்மானித்துள்ளது.
அதே மாதிரி அது சில முகவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலான சல்லியையும் ஒரு 1 மில்லியனுக்கு மேலான சல்லியும் ஹாஜிகளுக்கு கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் ஏற்பட்டது.